வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு ஈஸியா ஒரு லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லட்டு இது. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான பூந்தி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். நம்ம 1 கப் கடலை மாவு யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சரியா இருக்கும். இதுல 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாகு வந்துட்டு நல்லா இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை கொதிக்க வச்சுக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பதம் வரணும். இப்போ நம்ம வந்துட்டு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். நீ பாருங்க, இந்த கம்பி வருது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? விரல் கடையில ஒரு கம்பி அளவுக்கு வருது. இப்போ இந்த அளவுக்கு வந்தா போதும். ரொம்ப முத்த விட்டோம்னா நம்மளோட லட்டு வந்துட்டு உள்ள சாஃப்டான அந்த ஜூஸியான லேயர்ல இருக்காது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும் லட்டு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும். இதை ஆஃப் பண்ணி நம்ம இது தனியா வச்சிடலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகுல நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நீங்க இந்த மாதிரி பொடியா சேர்த்தலாம், இல்லைன்னா ஏலக்காவை தட்டி கூட சேர்த்திக்கலாம். ஒரு ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்திக்கோங்க உங்ககிட்ட பொடியா இல்லைன்னா. இந்த ஏலக்காய் பொடி இதோட மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்திக்கலாம். கடலை மாவு வந்துட்டு நல்லா சளிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நான் கலருக்காக வேண்டி கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். மஞ்சள் பொடி ஆட் பண்றதுனால ஒன்றும் ஸ்மெல் எல்லாம் அடிக்காது, அந்த மஞ்சளோட ஸ்மெல்லு. பொதுவாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, லெமன் எல்லோ கலர். நான் அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியா தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுல நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியில ஊத்துனோம்னா அது வழியா அது ஃப்ளோ ஆகி கீழே விழணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் கன்சிஸ்டன்சி. நம்மளோட பேட்டர் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி நம்ம பூந்தியா போட்டு எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் வந்துட்டு சுட வச்சிருக்கேன். பூந்தி பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. நம்ம பூரி எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டி தான் நான் யூஸ் பண்றேன். பூந்திக்குன்னு ஒரு கரண்டி வரும். அந்த கரண்டி இருந்ததுன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு. அது வந்து ஓரத்துல எட்ஜஸோட இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு வெளியில சிந்தாது. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எல்லார் வீட்லயும் இருக்கும்ல, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேட்டர்ல இருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த ஜல்லி கரண்டியில இப்படி விடலாம். லைட்டா டேப் பண்ணிங்கனாலே இது வந்துட்டு கீழே விழுந்துடும். இந்த பூந்தியில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, பதமா இருக்கணும் இந்த பூந்தி. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு லட்டு சாஃப்டா வரும். இந்த பூந்தியை லைட்டா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இது ஃப்ரை ஆயிடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது அவ்வளவுதான். இது நம்ம எடுத்துடலாம். பூந்தி வந்து கிறிஸ்பியா ஆகக்கூடாது, இந்த மொறுன்னு பூந்தி மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி பதமா இருக்கும்போதே எடுத்துருங்க. அது மாதிரியே அடுத்த பேட்சையும் நம்ம ஊத்திக்கலாம். இதுல வந்து பர்ஃபெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் அந்த மாதிரிலாம் ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம எப்படியும் இதை வந்து லைட்டா மிக்சியில ஒரு கிரஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். இதை நல்லா பரட்டி விட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டு எடுத்துருங்க இந்த பூந்தியை. பாருங்க, அவ்வளவுதான், ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பூந்தி. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இது மாதிரியே நம்ம எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பூந்தி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, மிக்சியில போட்டு லைட்டா பல்ஸ்ல ஒரே ஒரு சுத்து விட்டு எடுக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்துட்டு பொடிச்சுக்கலாம். அதாவது ரொம்ப நைஸா இல்லாம குட்டி குட்டி பூந்தி மாதிரி தெரியணும். அந்த மாதிரி பல்ஸ்ல போட்டு இந்த மாதிரி 2 சுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகு இருக்குதுல, நல்லா சூட வச்சுக்கோங்க. திருப்பியும் ஒருவேளை ஆறி போயிருந்ததுன்னா நல்லா கொதிக்க இருக்கணும். இப்போ நல்லா சூடா இருக்குது இந்த சக்கரை பாகு. இப்போ இதை வந்துட்டு இந்த பூந்தி மேல ஊற்றிடலாம். அளவு வந்துட்டு கரெக்டா பாத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரை சரியா இருக்கும். எவ்வளவு கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதை பாதி அளவுக்கு வந்துட்டு சர்க்கரை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே ஊற விடணும். ஏன்னா அந்த பூந்தி அப்பதான் வந்துட்டு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும் இந்த சக்கரைப்பாக. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில ஒரு 2 கிராம்பு இது போட்டு நம்ம லேசா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த கிராம்பை நீங்க அப்படியே போடலாம், இல்லை லைட்டா பொடிச்சு போடலாம். இதோட ஃப்ளேவர் வந்துட்டு லட்டுல ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரை ஆயிடுச்சு கிராம்பு, இதை எடுத்துடலாம். எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுலயே நம்ம உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை பாதி வறுபடும் போது கொஞ்சமா திராட்சை சேர்த்திக்கோங்க. இதையும் இதோட வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்டுக்கே இது வந்துட்டு வறுபட்டுரும். பாருங்க முந்திரி செவந்துருச்சு, இந்த திராட்சையும் பபிள் மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த முந்திரி பருப்பு திராட்சையை வந்துட்டு இந்த நெய்யோட சேர்த்தி இந்த லட்டுல சேர்த்திடுங்க. இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த 2 கிராம்பை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டுறதுல போட்டு தட்டி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ரஷ் பண்ணிடலாம். இதில் பாருங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு இந்த கிராம்போட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதையும் இதோட சேர்த்திக்கலாம். ஒரு சிலர் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துவாங்க லட்டுக்கு, அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பச்சை கற்பூரம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க பச்சை கற்பூரம் கூட ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதில் இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா சூடு ஆறி இது நல்லா ஃபுல்லா அப்சர்வ் ஆகட்டும் இந்த சர்க்கரை பாக. அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இப்படியே ஊறட்டும். இது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும் ஊறட்டும் அப்படியே. இப்போ நம்மளோட பூந்தி சர்க்கரை பாகுல போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஆறியும் போச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு லட்டா பிடிக்க போறோம். இது இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தான் பிடிக்க சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடலாம். தேவைப்பட்டால் இன்னொரு லட்டு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு நம்ம ஊட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊட்டி வச்சுடுங்க. இந்த மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம ஊட்டி வச்சிடலாம். நம்மளோட ஈஸியான லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.